நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அது படமா, வெப் சீரிஸா என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஒரு படம்னா, விராட்ஸ வெட்சர் டெலி அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றது? கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு. 1 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போகும்ன்னு பார்த்தா, சத்தியமா கிடையாது. இது ஒரு விட்சர் படம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா விட்சர் படமே கிடையாது. இல்ல இந்த ஒரு படத்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க நல்லா நீட்டா தரமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ஒரு படத்த போய் பார்த்தா இந்த ஒரு படத்துல எப்படி சூனியக்காரின்னு யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்கா. 7 பேருக்கு ஒவ்வொரு சக்தியா இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சக்தியோட யாருக்குமே இல்ல. ஒரு ஹீரோயினி இருக்காங்க. கனவு காண்கிற சக்தி மாரி இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா மித்த இருக்கிற ஆளுகளுக்கு எதுவுமே இல்லாம உதவாக்கறாய்ங்க மாரி தான் இதுல இருக்கிற இதான் சும்மா ஏனோதானோ வந்தது மாரி நடிச்சது போகாத மாரி சண்டை சண்டை போடுறது இந்த மாரி தான் போட்டு இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னு நமக்கே தெரியல. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமேன்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே இல்ல காய்ஸ். கதைன்னு நம்ம என்ன சொல்றது? எல்லா படத்துலயும் வளர்க்கப்பட்ட கதைய தான் இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இடமா போய் திருடுற மாரி காமிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்தாம கொள்ளாம ஒரு பக்கத்துல எப்படியா செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல நினைக்கிறாங்க. நினைக்கும்போது ஒரு பக்கத்துல அவங்களுக்கு வந்து யோசனை வருது. நம்ம எதுக்கு நம்ம சில்லற வேலையெல்லாம் பார்க்க, பெரிய ஒரு வேலையா ஒண்ணு பார்ப்போம். அதுலேருந்து நம்ம அதுல வரக்கூடிய பணத்த நம்ம எல்லாத்தையும் பாதியா பிரிச்சுருவோம். ஆனா பெருசா பல்க்கா நம்ம பெரிய ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்த ஒரு பெரிய கேங்ஸ்டரு அதுல ஒரு பெரிய விலங்கு ஒண்ணு இருக்கு. அந்த விலங்குட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்ட எப்படியாச்சும் எடுக்கணும். எடுத்தாங்களா இல்லையா? இதுதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்குது. எல்லா படத்துலயும் வளர்க்கப்பட்ட கதைய மாரி தான் இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க. இதுல எதுவுமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவே இல்ல கைஸ். மட்டமான ஒரு படம். ஏன்னா Netflixல இப்படி ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கி இந்த ஒரு படத்த கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் எதுக்குடா பார்த்தோம்னா அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கி விட்டானுங்க கைஸ். சரி படத்துல நல்ல இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா, எதுவுமே ஃபுல்லா டோட்டல் வேஸ்ட். எல்லாமே அவங்க சொந்த கதை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. சீக்கிரமே திருட போறாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. அது எதுவுமே கிடையாது கைஸ். ஏனா தானமா போட்டு இதுல எதுக்கு இந்த இவ்வளவு பொருள் செலவு போட்டு பண்ணி வச்சிருக்கானுங்க. இவ்வளோ பொருள் செலவு உள்ள போட்டு அந்த எப்படி அந்த பழைய காலகட்டத்துல இருக்கிற மாரியே எல்லா சீன் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த எல்லா சீனுக்கும் ஒர்த்தா அந்த ஒரு கதைய போட்டு வைக்கலையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இதுல நம்ம மெயினா சொல்ல வேண்டியது இதுல ஹீரோவா இதுல ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேர்லாம் நமக்கு அவ்வளோனா மைண்ட்ல நிக்க மாட்டாங்க. அதுல மெயினா நம்ம நிக்க வேண்டிய ஒரு ஆக்டர் ஒண்ணு நடிச்சிருப்பாப்புல. நம்ம நம்ம டால்ப் லாண்டகரன். அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. ஒரு வயசான ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாப்புல தக்காளி. அவர பார்த்தா அப்படிதான் தெரியும். இந்த ஒரு படத்துல இவர் தான் சூனியக்கார ஆளு அப்படின்னு ஒரு பக்கத்துல நமக்கே ஒரு பக்கத்துல தெரிய வருது. ஏன்னா, அவர் அந்த மருந்த குடிச்சாத்தான் எப்படி சொல்றது? புலி படம் பார்த்துருப்போம்ல. அந்த புலி படத்துல வர சீன்ல எப்படி இருக்கு? நம்ம விஜய் அந்த மருந்த குடிச்சாத்தான் அந்த வேதாளம் மாரி மாறுற மாரி, அதே மாரி இந்த ஒரு படம் ஒரு சீன பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு யோசனை தான் வரும். ஏன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு படத்துல இத குடிச்சாதான் சூனியக்கார ஆளா எப்படி சொல்றது? விச்சரா மாறுற மாரி இதுல காமிச்சிருப்பாங்க. என்னங்கடா டேய்! என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு கைஸ். ஆனா இவர் நடிப்பு தாங்க மெயினு. ஏன்னா இவ்வளோ 7 பேர் இருக்கா. 7 பேர் ஆக்டருங்கலாம் பார்க்கும்போது ஏனோதானமா இருந்துச்சு. ஆனா இவர் ஆக்டிங் இதுல வேற லெவல்ல கண்டிப்பா பேர் சொல்லணும். இந்த இவர் ஆக்டிங்க பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு நல்லா ஒரு வேற லெவல்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருப்பாப்புல. மித்தபடி அந்த 7 பேத்துல ஒருத்தன் குண்டா ஒருத்தன் இருப்பான். அவன் ஆக்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்க முடியாத, சிரிக்க முடியாத இருந்துச்சு. மித்தபடி இதுல மியூசிக்லேருந்து எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாம் ஓகே மாரி தான் கைஸ் இருந்துச்சு. மித்தபடி எதுக்கு தான் இந்த ஒரு படத்த எடுத்து வச்சாங்கன்னு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல கைஸ். கண்டிப்பா அந்த ஒரு படத்த தயவுசெய்து பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு. 1 1/2 மணி நேரத்துக்கு எதுவுமே ஒர்த் இல்ல கைஸ். ஒரு லாஸ்ட்டா ஒரு 20 நிமிஷம் தான் கொஞ்சம் ஏதோ பார்க்கறதுக்கு அசிங்கபடியா இருந்துச்சு. இவ்வளோ பொருள் செலவு போட்டு பண்ணி வச்சிருக்காய்ங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டா போட்டு எடுக்கலை. போங்கடா டேய்!